கொலம்பியாவில் உள்ள பகோடாவில் ஒரு ஓய்வு நாளன்று வில்லிடன் தன் 14 வயதில் முதலாக நண்பர்களுடைய அழுத்தத்தால் மதுபானம் குடித்தான். அந்த அனுபவத்திற்குப் பிறகு அடுத்த 24 வருடங்களுக்கு குடித்தான். 17 வயதில் தன் பெற்றோரை விட்டு தன் பெண் தோழியுடன் சேர்ந்து 21 வருடங்கள் குடும்பம் நடத்தினான். 2 மகன்கள் பிறந்தார்கள். கிடைத்த தருணத்திலெல்லாம் குடித்தான். குடிப்பழக்கத்தால் நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்க முடியவில்லை. ஒரு நாள் அவன் தந்தையின் நண்பன் ஹேமி அவனை வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது வில்லிடன் குடித்திருந்தான். அவர் வில்லிடனிடம், "எனக்கு உன் அப்பாவை தெரியும். நீ தேவனிடம் திரும்ப வேண்டும்" என்றார். "நீங்கள் அட்வென்டிஸ்டா?" என்று வாய் குளறியபடி கேட்டான். "ஆம், நான் ஒரு அட்வென்டிஸ்ட் தான்" என்று ஹேமி கூறினார். "அப்படியானால் அட்வென்டிஸ்ட் பாட்டு புத்தகத்தில் 500வது பாடலை பாடுங்கள்" என்றான். அந்த பாடல் ஆங்கிலத்தில் "ஃபார் பியாண்ட் த சன்". ஹேமி பாடினார். வில்லிடன் அழுதான். தனக்கு பிடித்த வசனம் யோவான் 3:16 என்று கூறினான். அன்று அவர்களுக்குள்ளாக ஒரு புது நட்பு உருவானது. அடுத்த 3 வருடங்கள் வில்லிடனை ஹேமி சந்தித்து, "தயவு செய்து தேவனிடம் திரும்பி வா" என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். வில்லிடன் ஒரே பதிலைத்தான் சொல்லுவார். "சரி, கவலைப்படாதீர்கள், திரும்பி வருகிறேன்" என்பார். ஆனால் திரும்பி வரவில்லை. ஹேமி வேதாம விஷயங்களை பேசும்போது வில்லிடன் அதில் ஆர்வம் காட்டவில்லை. அவர் மனைவி, 2 மகன்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயம் செல்வதுண்டு. அப்பொழுது அவர், "7ஆம் நாள் ஓய்வு நாள் தான் உண்மையானது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வீண். நீங்கள் ஞானமாக நேரம் செலவிட விரும்பினால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு தான் செல்ல வேண்டும்" என்று சொன்னார். அவருக்கு நிலையான வருமானம் இல்லாமல் குடித்ததால் கடனில் மூழ்கினார். ஒரு நாள் சாயங்காலம் ஹேமி அட்வென்டிஸ்ட் போதகர் மற்றும் சபை அங்கத்தினர்கள் பலரோடு வில்லிடன் வீட்டிற்கு வந்தார். வீட்டுக் கதவு திறந்திருந்தது. வில்லிடனுக்கு தெரிவதற்கு முன் எல்லாரும் வீட்டிற்குள் சென்று விட்டார்கள். போதகர் 5 நிமிடம் பிரசங்கம் பண்ணினார். வில்லிடன் போதகர் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுவது போல் உணர்ந்தார். அந்த செய்தி அவர் மனதை தொட்டது. பிறகு சுவிசேஷ கூட்டங்களில் கலந்து கொள்ளும்படி அவரை அழைத்தார்கள். அட்வென்டிஸ்ட் சபையில் அப்போதுதான் அந்த கூட்டங்கள் தொடங்கி இருந்தன. நீ தேவனிடம் வர வேண்டும் என்று உன் அம்மா என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்" என்று ஹேமி கூறினார். அப்பொழுதும் அவருக்கு அந்த கூட்டத்திற்கு செல்லாமல் வீட்டிலே இருக்க தீர்மானித்தார். அப்பொழுது அவரது 12 வயது மகன் தன் தந்தையிடம், "நீங்கள் உண்மையான சபை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொன்னீர்களே, என்னை அங்கு அழைத்து செல்லுங்கள்" என்றான். அது அவர் உள்ளத்தை உடைத்தது. தன் குடும்பத்துடன் சுவிசேஷ கூட்டத்திற்கு சென்றார். அன்று இரவில் பேசப்பட்ட செய்தி வில்லிடன் உள்ளத்தை தொட்டது. எப்படி இந்த போதகருக்கு தன்னை பற்றி அதிகம் தெரிந்திருக்கிறது என்று யோசித்தார். பிறகு அழ ஆரம்பித்தார். மது பழக்கம், கடன் பிரச்சனை, பாவ வாழ்க்கை அவரை அழுத்தியது. தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் முன்னால் வரும்படி கூட்டத்தில் அழைத்தார்கள். அவர் முன்பாக செல்ல தீர்மானிக்கவில்லை. ஆனால் முன்பாக சென்ற 17 பேருடன் அவரை அறியாமலே அவரும் நின்றிருந்தார். "தேவனே, இங்கு நிற்க தகுதியில்லாதவன் நான். எப்படியும் இன்று இரவு குடிப்பேன்" என்று மனதிற்குள் ஜெபித்தார். கூட்டம் முடிந்தவுடன் மதுக்கடை சென்று குடித்தபோது பிரசங்கம் நினைவிற்கு வந்தது. தனக்குள்ளாக ஏதோ மாற்றம் நிகழ்ந்தது போல உணர்ந்தார். 3 வாரங்களாக குடிப்பதை நிறுத்தவில்லை. அவர் குடித்த போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவரிடம், "குடிப்பதை நிறுத்த நீ உறுதியாக தீர்மானித்தால் அதற்கு என்னால் உதவ முடியும்" என்று பேசினார். 4வது வாரத்தில் தேவனா மதுபானமா என்று தீர்மானம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த வார சனிக்கிழமை இரவில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க தீர்மானித்தார். "தேவனே, இனி நான் குடிக்க விரும்பவில்லை. இன்று நான் குடிக்காமல் இருக்க உதவி செய்யும்" என்று ஜெபித்தார். அன்று குடிக்கவில்லை. அதற்கு பிறகு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றார். "குடிப்பதை நிறுத்தவே முடியாது என்றிருந்த எனக்கு
தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்ற ஆச்சரியத்தோடு யோசித்து பார்த்தார். ஹேமி அச்செய்தியை கேட்டு வெல்லிங்டன் தேவனிடம் திரும்பியதை எண்ணி மகிழ்ந்தார். கொலம்பியாவையும் அங்கே காணப்படும் ஊழிய சவால்களையும் அறிந்து கொள்ள இந்த சம்பவம் உதவுகிறது. 13வது வார காணிக்கை கொலம்பியாவில் மதுபானம், போதைப் பொருளால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு 2 செல்வாக்கு மையங்கள் திறப்பதற்கு காணிக்கையில் ஒரு பங்கு பயன்படுத்தப்படும். ஆமேன். இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம்.